பாகுபலி மாதிரி பண்ணேன். ஓகே ஷூட். ஏய் சூப்பர், இப்ப சுத்த அப்படியே திரும்ப. ஏலகிரியிலேயே நிறைய அட்வென்ச்சர் பார்க் இருந்தாலும் கூட நாங்கள் வந்து த்ரில்வல்லே சூஸ் பண்ணதுக்கு ஒரு ரீசன் இருக்குங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க கிட்ட வந்து எக்கச்சக்கமான அட்வென்ச்சர் கேம்ஸ் வந்து உள்ளேயே வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, இண்டிவிஜுவலாகவும் நம்ம வந்து கேம்ஸ் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை பேக்கேஜாக நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா கூட பேக்கேஜ்லேயே வந்து நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. கிட்ஸுக்குன்னு சொல்லிட்டு பேக்கேஜஸ் இருக்குது, சில்ட்ரன்ஸ்க்கு அப்படின்னு இருக்குது, அடல்ட்டுக்கு இருக்குது, எக்ஸ்ட்ரீம் லெவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜ் இருக்குது. நம்ம எது வேணுனாலும் நம்ம கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து 3 பேர் போயிருந்தோம். பட் அஃப்ரீதீனுக்கு மட்டும்தான் ஒரே ஒரு பேக்கேஜ் வந்து எடுத்திருந்தோம், அடல்ட் பேக்கேஜ்னு சொல்லிட்டு. அதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 1000 rupees. இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க கிட்ட வந்து ரோப் கோர்சஸ்லாம் இருக்குது, ஜிப்லைன் இருக்குது, அதே மாதிரி ஏடிவி ரைடு இருக்குது, அடிஷ்னல் கேம்ஸ் எல்லாம் இருக்குது. இது இல்லாமல் என்ன ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கி கார் அப்படின்னு சொல்லிட்டு கார் ரைடுமே ஒன்று வச்சுருந்தாங்க. இவர் வந்து பெரிய ரோப் கோர்சஸ்லாம் விளையாண்டுட்டு அதே மாதிரி கிட்ஸுக்கு இருக்கிற ரோப் கோர்சஸ்மே விளையாடுறதுக்கு அலோவ் பண்ணாங்க. ஸோ எங்களையுமே ஒரு சில கேம்ஸ்லையுமே ஆட் பண்ணிக்கிட்டாங்க. இங்கே ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக சப்போர்ட்டிவாகவும் இருந்தாங்க. ஸோ எங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நான் சொன்ன பக்கி கார் இதுதாங்க. இந்த காரில் வந்து 3 சர்ப்ரைஸ் வச்சுருந்தாங்க. நாங்களே வந்து ஷாக் ஆகிட்டோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த காரை ஓட்ட போகிறதே அஃப்ரிதீன் அப்படின்னு சொன்னாங்க. என்னது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஷாக் ஆகிட்டு அதுக்கப்புறம் எக்ஸைட்மெண்ட் ஆனோம். செகண்ட் வந்து பக்கத்தில் வந்து கூட வந்து ட்ரெயின் கூட்டிகிட்டு போன இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைமாக வந்து அஃப்ரிதீன் கார் ஓட்ட போகிறாரு, அதுவும் ஆஃப் ரோடில் அப்படின்னா வேறு லெவலில் ஹாப்பி ஆயிடுச்சு. ஸோ தேர்ட் சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேரண்ட்ஸும் பின்னாடி உட்காரலாம் அப்படின்ட்டாங்க. ஸோ நாங்கள் 2 பேருமே வந்து பின்னாடி உட்காந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். இவருமே வந்து காரை வந்து லெஃப்ட்டில் திருப்புது, ரைட்டில் திருப்புது, யூ-டர்ன் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு தலைவருமே செம்ம ஃபீலாக அசால்ட் பண்ணார். எப்படி பண்ணாருன்னு சொல்லிட்டு நீங்களே வீடியோவில் பாருங்கள். ஏய் சூப்பர். ஏய் சூப்பரா, எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு, ஜாலியா? ஏய் அஃப்ரி கையை விட்டுரு, ஜாலியா. அஃப்ரீதீன் வந்து ஜிப்லைனுமே வந்து நல்லா என்ஜாய் பண்ணார். அட குழந்தைங்கள சந்தோஷப்பட்டதை விட வேறு என்னங்க வேலை இருக்க போகுது. வேறு என்னெல்லாம் இவங்ககிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஜம்பிங் ஒன்று இருந்தது, அதுக்கப்புறம் வந்து கோல்ஃப் இருந்தது, கிரிக்கெட் இருந்தது, அதுக்கப்புறம் வந்து ஜூஃபிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பாலில் வந்து கொஞ்சம் நேரம் உள்ளே போயிட்டு தண்ணியில் விளையாடுவாங்க இல்லையா, அது இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஆர்ச்சரி கேம்ஸ் இருந்தது. எங்களையுமே ஒரு சில கேம்ஸ்லாம் விளையாட அலோவ் பண்ணாங்க. நீங்களே வீடியோவில் பாருங்கள். என்னதா? சும்மா பாகுபலி மாதிரி பண்ணேன். ஓகே ஓகே ஏம் ஷூட். ஏம் ஷூட். ஃபைனலாக வந்து அஃப்ரீதீன் வந்து ஏடிவி ரைடு போனார். ஸோ நாங்கள் வந்து ஃபேமிலி அன்சீசனில் போயிருந்ததுனால எங்களையுமே ஒரு சில கேம்ஸ் எல்லாம் விளையாட அலோவ் பண்ணாங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய். உனக்காக நில்லு, எது வேணும் சொல்லு, சந்தோஷம் கொடுக்காத எதுனாலும்